குமரி மாவட்டம் கோட்டாறு கிளை சார்பாக இங்கு மார்க்க விளக்க திருமண பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரமானது இதில் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழிகளும் சொல்லப்படுகிற சபை என்பதனால் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், கடைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு கூர்ந்து இங்கே சொல்லப்படுகிற அறிவுரைகளை செவிதாழ்த்தி கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் அடைந்தாலே நாம் அதிகமாக நம்முடைய காதுகளில் வந்து விழுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் ஓதப்படுகிற மௌலிது பாடல்களை நாம் கேட்கலாம். குறிப்பாக மக்ரிபு தொழுகையினுடைய வேளைகள்ல ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் அல்லது சில குறிப்பிட்ட பகுதிகளில் வீடுகளில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து நபிகளாரை நேசிக்கக்கூடிய விதமாக, நேசத்தினுடைய வெளிப்பாடாக இந்த மௌலிது வரிகளை ஓதுவதை நாம பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த மௌலிது வரிகள் அது ஒரு வணக்கமாக, நன்மைகளாக மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வணக்கத்தை நாம செய்வதாக இருந்தாலும் அந்த வணக்கம் நமக்கு நன்மையாக ஆக வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை, அருளை உங்களுக்கு பூரணமாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன் என்கிற வசனம். இந்த வசனம் எங்கே அருளப்படுகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலும் கடைசியுமாக செய்த ஹஜ்ஜிலே ஹஜ்ஜத்துல் வதா என்கிற அந்த பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி ஹஜ் ரசூலுல்லாஹ் இறுதி உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த இறுதி உரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தினுடைய சாராம்சத்தை, நபிகளார் செய்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை ரத்தன சுருக்கமாக எடுத்துரைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அருளப்பட்ட வசனம் தான் இது. இன்றைய தினத்தோடு மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது என்றால் நபிகள் நாயகம் எந்த இடத்திலே இந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டதோ அந்த நாளுக்கு முன்பாக வரைக்கும் எதுவெல்லாம் நமக்கு மார்க்கமாக சொல்லப்பட்டதோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வணக்கமாக இபாதத்தாக நமக்கு சொன்னார்களோ அதுதான் நமக்கு மார்க்கம். அது அல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வணக்கமாக நமக்கு ஆகாது. அப்ப இன்றைக்கு நாம ஓதுகிற அந்த சுபஹான மௌலிதாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதப்படுகிற சலாம் வைத்தாக இருக்கட்டும், இது மாதிரியான மௌலிது பாடல்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்களே, எங்காவது ஒரு இடத்திலே இதை வணக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் ரசூல்
இப்படியான ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை நமக்கு சொல்லித் தரவில்லை. இன்னும் சொல்ல போவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன காரணமா இதை ஓதுறாங்க, ரசூலுல்லாஹ்வை நாங்க விரும்புறோம், நேசிக்கிறோம், நேசிக்கிறதுனால ஓதுறோம் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்காத எவனுமே முஸ்லீமாக இருக்க முடியாது. யாராவது அந்த மாற்று கருத்தில் இருக்கிறமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் நேசிக்கல அப்படின்னு எந்த ஒரு முஸ்லீமும் சொல்ல மாட்டாங்க. முஸ்லிமாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நபி தங்களின் உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? தன் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். தன் உயிரை ஒரு மனிதர் எந்த அளவுக்கு விரும்புவார், உசுறு போகணும் யாராவது நினைப்பாரா? நினைக்க மாட்டார். தன் உயிரை விட மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பதுதான் இறை கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, உலகத்தில் உள்ள எல்லா நபர்களையும் விடவும் நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக ஆகிற வரை உங்களிலே எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்ம நேசம் வைக்கலன்னா நம்மள்ட்ட ஈமான் இருக்காது. எப்படி நேசம் வைக்க வேண்டும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நேசிப்பீர்களோ விரும்புவீர்களோ, உங்கள் பெற்றோர்களை எப்படி நேசிப்பீர்களோ விரும்புவீர்களோ, உலகத்திலே உங்களுக்கு பாத்தியமானவர்களை, நேசமானவர்கள் எப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக நேசிப்பீர்களோ அதையெல்லாம் விட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆகிற வரை நமக்கு ஈமானே இல்லைங்கிறத சொல்றோம். நபிகளாரை அப்படி ஒரு முஸ்லிம் நேசிக்க வேண்டும், மாற்று கருத்து அல்ல. அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? நேசம்னா என்ன? நேசத்தினுடைய வெளிப்பாடாக இதை ஓதுறாங்க. முதல்ல மௌலிது ஓதக்கூடிய உலமாக்கள் மக்கள் என்ன சொல்றாங்க, இது நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், விரும்புறோம். குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு முன்னால எவ்வளவோ நபிமார்கள் இருந்திருக்கிறாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு அவர்களிலிருந்து எண்ணற்ற ஏராளமான நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லாம் அந்த நபிமார்களை நினைவிலே வைத்திருந்தார்கள், விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைந்தபட்சம் இந்த மௌலிதுங்கிறது ஒரு வணக்கமா இருக்கும். அந்த புகழ்ச்சிக்காக ஓதுகிற பாடல் தான மௌலிது. இது ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்களுக்கு முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு ஓதிருக்கலாம் இல்லையா? வாங்க அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே, வாங்க எல்லாரும் ஒண்ணு கூடுவோம். ஒவ்வொரு மாசத்துல, ஒவ்வொரு நாள்ல, ஒவ்வொரு நபிக்கு மேல நம்ம மௌலிது ஓதுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நாள் உட்கார்ந்து மௌலிது ஓதுவோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓதுவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்படி என்னென்ன நபிமார்கள் நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை புகழ்ந்து நாம இது மாதிரி ஓதுவோம். எந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த நபிக்காவது இப்படி ஓதி இருக்கிறாங்களா? கிடையாது. அவர்களை பற்றிய நினைவுகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்வார்களே ஒழிய அவர்களுக்காக பாடல் மெட்டுகள் இன்னைக்கு ஓதுறாங்களே, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் ஓதுவாங்க. இப்படியே சலாம் வைத்து நம்முடைய காதுகள்ல விழும் பொழுது இந்த மெட்டுகள் நமக்கு காதுல ஒலிக்கும் ஒழிய அது என்ன வாசகம்ல யாருக்குமே தெரியாது. ரசனையா இருக்கு. நம்ம பள்ளி கூடங்கள்ல, மற்ற இடங்கள்ல, சில முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள்ல கூட இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்தாங்க. அசம்பிளியில அஸ்ஸலாம், அந்த சலாம் வைத்திருக்கு இல்லையா, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும்ங்கற இந்த ஸலவாத்தை ஓதுறாங்க. கேட்கும்போது இந்த மெட்டுகள்ல கேட்கும்போது ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மெட்டுல ஓடுவாங்க. நீங்க சமூக வலைதளங்களை பார்க்கலாம், பாடல்களுடைய மெட்டில வருது. அதை நமக்கு சொன்னோம்னா அது நகைப்புக்குரிய ஒன்றாக யாரும் சிரிப்பதற்காகவும் நகைப்பதற்காகவும் இதை சொல்லவில்லை. நீங்க பாருங்கள், சமூக வலைதளங்களில் போய் பாருங்கள்.
நபிகளாரை புகழ்கிறோம் என்கிற பெயரில் சினிமா மெட்டுகள் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்க. அவங்க சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. அவ்வளவு மோசமான பாடல்கள் மெட்டுகள்ல உள்ள பாடல்களை எடுத்து ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து ஓதுறோம். இப்படி என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபிமார்கள் புகழ்ந்து ரசூலுல்லாஹ் ஓதிருக்கிறாங்களா? விடுங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களை உயிருக்கு மேலாக நேசித்த நபி தோழர்கள், அருமை சகோதரர்களே, தாய்மார்களை யோசித்து பாருங்கள். நபிகளாரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் நாம் வாய்மொழியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கே? உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நேராக நேசித்த பல போர்க்களங்களிலே, யுத்தக்களங்களிலே தங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய உயிருக்கு பகரமாக கொடுத்த பல நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேல நேசித்தாங்களே. ரபியுல் அவ்வல் மாசம் வந்தாலே வாங்க மசூதி அமர்க்கு எல்லாரும் வாங்க, மௌலிது ஓதுவது வழக்காது இபாதத்து, ரசூலுல்லாஹ் புகழணும் அப்படின்னு சொல்லி எந்த நபித்தோழராவது ஓதி இருக்கிறார்களா? கிடையாது. அல்லாஹ் ரசூல் காட்டி தராத எந்த ஒரு வணக்கத்தையும் நபித்தோழர்கள் செய்ய மாட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யக்கூடிய நேரத்தில் இது எப்படி நமக்கு வணக்கமாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இல்லை, இறைவனுடைய அங்கீகாரம் இல்லை. முற்று முழுவதுமாக கவிதை நடையில அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோம். அதுல பல வார்த்தைகள் இருக்குது, இணை வைப்பான மோசமான பல வார்த்தைகள் இருக்காது. பின்னால நம்ம பார்ப்போம். அடிப்படையா இது ஒரு இபாதத்தாக வணக்கமாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் இல்லாத எல்லாமே அது வணக்கம் இல்லை, அது கள்ள வணக்கம். அது என்ன கள்ள வணக்கம்? கள்ள நோட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கள்ள நோட்டுனா என்ன? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் காசு எப்படி இருக்கணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து அச்சிடப்பட்ட நோட்டா இருக்கும். ஒருத்தர் சொல்ல லட்சக்கணக்கா காசு இருக்கு, கோடிக்கணக்கா இருக்கு, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் கள்ள நோட்டு பாரு அப்படின்னா என்ன சொல்லணுமா? எனக்கு விவரம் இல்லாத தூக்கி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. கள்ள நோட்டுல அதோட பிரயோஜனம், அதோட ஒண்ணுமே வாங்க முடியாது. நேர ஜெயில போய் தான் உட்கார புரிஞ்சு வச்சிருக்கோம்ல. நாம் செய்கிற வணக்கம் எப்பொழுது நல்ல வணக்கமாக ஆகும் என்றால் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் இருக்கும், இருந்தால் நல்ல வணக்கம். அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் இல்லாத எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி அது கள்ள வணக்கம். அதையும் கள்ள வணக்கம். அப்படிப்பட்ட வணக்கங்களை செஞ்சு நீங்க நிறைய நன்மை இருக்கும் நினைச்சு மறுபடியும் நிற்பீங்க. அதனால பிரயோஜனம் இருக்குதா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு விஷயத்தை யார் செய்வார்? அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருக்க மௌலிது ஓதுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருக்கா? இல்ல. மௌலிது ஓதுங்க, மௌலிது ஓதுங்க ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையில் இருக்கா? இல்ல. என் அருமை சகோதர சகோதரிகளே, சிந்தியுங்கள். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை இல்லை. நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கமாக வணக்கமாக நன்மையாக எவன் செய்கிறானோ பகுவரத்தின் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, தூக்கி வீசப்படும். அல்லாஹ் கடாசி மூஞ்சிலேயே தூக்கி வீசி விடுவான். நீங்கள் பல நேரங்களை செலவு செய்து, பல ஆயிரங்களை செலவு செய்து, நீங்கள் நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இந்த பாடலை நீங்கள் பாடினாலும் கூட ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு நன்மைக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தூக்கி மூஞ்சிலே வீசிடும். இன்னும் சொல்வதாக இருந்தால் இது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? அல்லாஹ்விற்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது சமம். அப்படிதானங்க? 23 ஆண்டுகளா ரசூலுல்லாஹ் இதுதான் வணக்கம், இதுதான் இபாதத்து, இப்படிதான் தொழுகிறோம், இப்படிதான் நோன்பு வைக்கிறோம், இதுதான் நன்மைன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, மௌலிதுங்கிற ஒரு வணக்கம் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு தெரியல. இல்ல சுப்ஹான மௌலிதுங்கிற ஒரு வணக்கம் இருக்குது, ரபியுல் அவ்வல் மாசத்துல ஓதுறது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அப்படின்னா இது அதிக பிரசித்தனம் தானே. கூடுதலா நாம வேலையை பார்க்கிறது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூனல்லாஹு பிதீனிக்கும், உங்கள் வழிமுறையை உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எப்படி நடக்கணும்னு அல்லாஹ் வேற நிர்ணயிக்கணும், அல்லாஹ் வேற சொல்லணும். அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே நீ சொல்லிக் கொடுக்குற. அல்லாஹ் கேட்கிறான், இதுதான் இபாதத்து, இதுதான் வணக்கம் அல்லாஹ் சொல்லிட்டான். இதுதான் வணக்கம் அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் இதுல இல்லாத ஒரு விஷயத்தை மௌலிதா அல்லாஹ் சொல்லி தரல, ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. இல்ல இது மார்க்கம் அப்படின்னா இது எதற்கு சமானம்? அல்லாஹ் கேட்கிறான், அத்துஅல்லிமூனல்லாஹு பிதீனிக்கும், கேளுங்கள் நபியே, அல்லாஹ்விற்கே உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே சொல்லி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது அழுத்தமாக அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு
ஒரு மோசமான ஒன்று இந்த மௌலித் அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் மார்க்கத்தின் பெயரால நாம புதிதாக உருவாக்கிய விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை நாம் செய்தால் குல்ல பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்து ஒவ்வொன்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நம்மை நரக படுகொலிக்கு சென்றுவிடும். அருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களை யோசித்து பாருங்கள். ஏதோ நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதேனும் பகைமையா, வெறுப்பா, சண்டை சச்சரவா, கொடுக்க வேண்டிய பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நன்மை என்று நீங்கள் செய்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அங்கீகாரம் இல்லாத ஒரு வணக்கத்தை நீங்கள் நன்மை என்று செய்வீர்கள் என்றால் அது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட பிதா. அந்த பிதாவை செய்தால் நரக படுகொலிக்கு தான் செல்வீர்கள். யாரும் பேரக்கூடாது, நம்ம ஊரில் உள்ள மக்கள் பேரக்கூடாது. அவர்கள் எல்லாம் நம்ம நேசத்திற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள் என்பதற்காக இங்கே சொல்கிறோம். அப்ப அல்லாஹ் ரசூல் அங்கீகாரம் இல்லாத எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நரகத்தினுடைய படுகொலிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு மௌலித் வரும், இந்த மௌலித் இருக்கு இல்லையா, அதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பார்த்தாச்சு. இந்த மௌலித்ல என்ன செய்யறாங்க, கவிதை நடையில என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றதுன்னா என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர்களை நேசிப்பது என்றால் என்னன்னா கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் நேசிக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசம் எல்லாருக்கும் வேணும்ல, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப நேசம் என்பது கட்டுப்படுதல். ஒருத்தன் பெற்றோர் மதிக்கிறான், நேசிக்கிறானோ, பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடந்தானோ பெற்றோரை நேசிக்கிறதுக்கு சமம். அப்ப ரசூலுல்லாஹ்வை நாம நேசிப்பதனுடைய முதன்மை வெளிப்பாடு என்ன? கட்டுப்படுதல். சொல்லுக்கு கட்டுப்படும். நபித்தோழர்கள் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் அவங்களை நேசிக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கவிதை நடையில ரசூலுல்லாஹ் புகழ்றதுதான் நேசம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கவிதை நடையில எப்படி புகழ்கிறார்கள்? அந்த கவிதைக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. உன்னை இபாதத்து நன்மையாக இருக்கும் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக செய்வார்கள். எந்த நன்மையில ரசூல் அலட்சியமா இருந்திருக்கிறாங்களா? கிடையாது. எந்த ஒரு இபாதத்தாக, நன்மையாக, தொழுகையாக, நோன்பாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய தூதர்கள் முந்தி செய்வார்கள் அந்த நன்மை. இந்த கவிதை நடையில புகழ் பாடுறது ஒரு வணக்கமா இருக்கும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் முதல்ல அதை செஞ்சிருப்பாங்க. அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான், இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லைங்கிறாங்க. கவிதை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஏனென்றால் அது அவசியமே இல்லை. மௌலிது நன்மை சொன்னாங்களே, மௌலிது பெரிய நன்மை, அது சொல்ல நிறைய பாக்கி இருக்கிறது, நன்மை கிடைக்கும் சொல்றாங்கல்ல. நிதானமாக யோசியுங்கள். அல்லாஹ் திருமறையிலே ரசூலுல்லாஹ் பற்றி சொல்றார், வமா அல்லம்னாஹு ஷிஅர், கவிதையை நபிக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அது அவருக்கு அவசியமும் இல்லை, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவசியம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கத்துக்கணும். அது நன்மையாக இபாதத்தாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கத்துக்கணும். இபாதத்துல ஒண்ணுமே இல்லை, அது அவருக்கு அவசியமே இல்லாத ஒன்று. அந்த டாபிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்று நமக்கு சம்பந்தப்படுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லாத ஒன்று நமக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. அதை செஞ்சா அதிக பிரசித்தான். அப்ப இதுக்கு அல்லாஹ் திருமறையை தெளிவாக சொல்கிறான், கவிதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் திருமறையில மிக தெளிவாக சொல்கிறான், கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறான். இஸ்லாத்துடைய பார்வை, அல்லாஹ்வுடைய பார்வை. கவிஞர்களை யார் பின்பற்றி நடப்பாங்கன்னா வீணா இருப்பாங்கல்ல, உலகத்துல வீணாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா, காலத்தில் எல்லாம் வீண்வரையும் செய்வார்கள் அல்லவா, அவர்கள் தான் கவிஞர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். கவிதைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன, கவிநடையிலே அல்லாஹ்வுடைய தூதர்களை புகழ்கிறோம் என்று புகழ்ந்து தள்ளுகிறார்களே, அது எப்படிப்பட்ட வார்த்தை? மிக தடித்த வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் எதை குறித்து எச்சரித்தார்களோ, வெறுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா துதிருனி கமா தரத்தின் நஸாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அது மாதிரி புகழ்ந்தார்கள் என்ன ரசூலுல்லாஹ். அது மாதிரி புகழ்ந்தக்கூடாது. அவங்க எப்படி
எப்படி புகழ்ந்தாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தார்கள் என்றால் கடவுளுடைய குமாரன் என்றார்கள். கடவுளுடைய கடவுள் அவரு. இறை தூதர்கள் கடவுளாக ஆக முடியுமா? முடியாது. எந்த காலகட்டத்தில் கடவுளாக முடியாது. அது குறித்து ரொம்ப பயந்தார்கள். நாம செய்யக்கூடிய இறை தூதர் என்று செய்யக்கூடிய அற்புதங்களை மக்கள் எல்லாம் தவறாக நினைத்து நம்மை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிக கடுமையாக பயந்தார்கள். சொன்னார்கள், மரணப்படுக்கையில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை வணங்கி வழிபடும் இடமாக நீங்கள் மாற்றிவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார். வணக்க வழிபாடுகள் நடக்கும் இடமாக என் கபரை ஆக்காதீர்கள் என்றார்கள். என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்றார்கள். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிப்பாராக. இத்தகது குபூர அன்பியாயிகள் மசாஜித், தங்கள் நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணங்கி வழிபடும் வணக்கஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். அவர்களை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்திவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக வாசித்தார்கள். அப்படி விவாசித்தாங்களே, அப்படிப்பட்ட புகழ்ச்சியை இணை வைப்பை விரைத்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க தெரியுமா? மூணுல சொல்ல எப்படி தன்னை பத்தி சொல்றாங்கன்னா, நீங்க என்னை பத்தி சொல்றதா இருந்தா அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். அது போதும். அல்லாஹ் எந்த நிலையில என்ன வச்சிருக்கிறானோ, நான் உங்களை மாதிரி மனுஷன், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி என்னை சொல்லுங்கள். இதை தாண்டி நீங்கள் என்ன புகழ்கிறானுங்க? நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதர் எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன மாதிரி வாசகம் இருக்கு தெரியுமா? நான் சொல்ற வாசகத்தை நோட் பண்ணுவீங்க, கேட்டுப்பீங்க. அந்த கஃபாருல் ஹதாயா, இப்படி கேட்டிருப்பீங்களா இல்லையா? கேட்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய காதுகள் வந்து என்ன அர்த்தம் தெரியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிருல் குனூப், இந்த வாசகம். அஸ்ஸலாமு அலைக்க யா முக்ரிமுஸ் ஸகாம், வாங்குறாங்க. அப்ப எப்படிப்பட்ட வாசகங்கள் அந்த 3 வரிகள் இருக்கு அப்படின்னா, இது ஏதோ நாங்களா புனிந்து இட்டு கட்டியும் நாங்கள் சொல்ல கிடையாது. இந்த வாசகம் இல்லை அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வாசகம் இருக்கிறது. பொதுவான கவிதை நடைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழணுங்கிற அவசியம், அப்படி கவி நடையில புகழணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க எப்படி ரசூலுல்லாஹ் புகழ சொன்னாங்களோ அப்படி நம்ம புகழணும். அப்ப இந்த வரிகள் அந்த கஃபாருல் ஹதாயா என்றால், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரவங்க எப்படி எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இது எப்படிப்பட்ட பாவம்? அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 பாவங்களை சொன்னாங்க. மூன்று காத்துனாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, வட்டி வாங்குறது, கொலை செய்யறது, ஷிர்க் வைக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சூனியத்தை நம்புறது, இதெல்லாம் பெரிய ஷிர்க்க ரசூலுல்லாஹ் பெரிய அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய பாவமா சொன்னாங்க. இந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மன்னிப்பார்கள். அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த வாசகம் எல்லாம் 4 வரிகள் இருக்குது. தயவு கூர்ந்து யோசித்து பாருங்கள். எந்த முஸ்லிமாவது அல்லாஹ்வை தவிர மற்ற நபர்கள பாவம் கேட்கலாம் நினைப்பாங்களா? ஒரு மக்தம் மதரசா மாணவரிடத்தில் கேட்டால் சொல்வான், நாம் செய்யக்கூடிய தவறுகளை தப்புகளை மன்னிப்பவன் யார் என்று கேட்டால் அந்த மாணவன் சொல்வான் அல்லாஹ் என்று சொல்வான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நம்மிடத்தில் கேள்வி எழுப்புகிறார், நீங்கள் உலகத்திலே வரம்பு மீறி செய்யக்கூடிய பாவத்தை உலகத்தில் எந்த கும்பனாலும் மன்னிக்கவே முடியாது. அல்லாஹ்வை தவிர நம் பாவங்களை மன்னிப்பவன் யார்? யார் இருக்கிறாங்க? அல்லாஹ்வை தவிர நமக்கு வேற போக்கடமே கிடையாது. நாம செய்யக்கூடிய பாவத்தை தவறுகளை ரப்ப தாண்டி எவராலையும் மன்னிக்க முடியாது. ஆனா யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்களே ஆனாலும் அல்லாஹ்விடம் பாவம் தேடணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது? நீருடைய வயிற்றிலிருந்து கேட்டாங்களே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு கற்றாங்க, கூப்பாடிட்டார்களே. ஏன் ஒரு நபிமார்கள் எல்லாம் பாவங்களை மன்னிப்பார்கள் என்றால் அவங்க மன்னிச்சு வெளியே வர வேண்டியதானே? நம்ம ஆட்கள் கிடையாது. நபிமார்களாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும்.
அல்லாஹ் தான் கேட்கிறான், அரே என்னை விட்டா உனக்கு வேற போக்கிறமே இல்லை, என்னிடத்தில் தான் நீ பாவ மன்னிப்பை தேட முடியும், என்னை தவிர உன் பாவங்களை மன்னிப்பது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்கன்னு வச்சுங்க, ஒருவேளை இந்த புத்தகத்தை திகழ்ச்சி தூக்கி குப்பையில வீசிருப்பாங்க, குழப்பிருப்பாங்க. இதை ஓடக்கூடியவர்களுக்கு சாபத்து வேண்டியிருப்பார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட வாசனை 23 வருஷமா இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்த ஒரு நபியை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து வச்சா கோவம் வருமா வராது, ஆட்டம் வருமா வராது, கண்டிப்பாக வரும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவ்வளவு போராடினார்கள். அந்த தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன நோயை நிவர்த்தி செய்யக்கூடியவரை உங்கள் மீது சலாம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க நோய் நொடியில ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மரண படுக்கையில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய வாழ்நாள பல நோய் வந்திருக்கும். மரண படுக்கையில் இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கடைசி நாட்கள் கடுமையான பரவல், கடுமையான காய்ச்சல், நோய் நொடியில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் அவர்கள் ரசூலுல்லாஹை பார்க்க வரும்போது சொன்னார்கள், கமாகான யூஆக்கு ரஜுலைன் மின்கும், உங்களிலே 2 மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனையை அல்லாஹ் ஒரு ஆளா எனக்கு தந்திருக்கான். அவ்வளவு வேதனை அப்படின்னா தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் தண்ணி ஊட்ட சொன்னாங்க, தண்ணி அவ்வளவு வேதனையில இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தபட்சம் நோய் நிவாரணம் ரசூலுல்லாஹ்வால கொடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு நோய் நிவாரணத்தை வச்சு வேண்டி இருக்கணும்ல, அவங்களுக்கு அதை முடிச்சு விட்டு இருக்கணும்ல, கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அந்த ஆற்றல் பண்பு கிடையவே கிடையாது. நம்முடைய நோயை நிவர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன். நீங்கள் லட்சங்களை கோடிகளை செலவு செய்து மருத்துவர்களை அணுகி மாத்திரைகளை மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டாலும் அல்லாஹ் நாடாமல் உங்களுக்கு குணம் கிடைக்காது. இதற்குள் நபிமார்கள் நோய் நிவர்த்தி செய்யக்கூடியவர் உங்கள் மீது சொல்லலாம். மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. 3 வரிகள் மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு வச்ச அந்த யூத பெண்மணி வச்ச விஷமே தெரியாம தானே சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பாதிப்புகள் ரசூலுல்லாஹ் தப்பிச்சிருப்பாங்க. தாய் கொண்டு அடி வாங்கினாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு உகது போர்க்களத்துல பல் உடைக்கப்பட்டதல்லவா, அந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்திருக்குமா? அல்லாஹ் சொல்லுவான். எப்படி சொல்லுகிறார்? நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறைவான ஞானம் எனக்கு தெரியும் என்றால் நான் நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பேன், எனக்கு பாதிப்பே வந்திருக்காது. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப இப்படி இணை வைப்பான வரிகள் அப்படியே ஆறாக அள்ளி தெளிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் 3 வரிகள் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது வணக்கம் இல்ல, இபாதத் இல்ல, அல்லாஹ் ரசூல் காட்டி தராத ஒரு பித்அத். அப்படிப்பட்ட பித்அத்ல இணை வைப்பான வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வாசகத்தை ஒரு முஸ்லிம் செய்ய ஓதுவார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நன்மை என்று சுவனத்திற்கு செல்லலாம் என்று ஓதக்கூடிய மக்களை யோசித்து பாருங்கள். உமை யுஷ்ரிக்கு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ பக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சுவனத்தை அவர் நினைத்து கூட பார்க்க முடியாது. உமாலில்லாஹி மின் அன்சார், எந்த உதவியாளரும் அவருக்கு கிடைக்காது. சுவனம் அவருக்கு தடைபட்டு போய்விடும் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ் விடுகிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டார். மன்னிக்கப்படாத நிரந்தர நரகத்திலே நம்மை ஆழ்த்துகிற நம்முடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே பறிக்கக்கூடிய விஷமாக இருக்கக்கூடிய இணை வைப்பில் கொண்டு போய் நமக்கு தருவதுதான் மௌலிது. இப்படிப்பட்ட இணை வைப்பை விட்டும் மௌலிது என்கிற விளையாட்டை விட்டும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோட்டார் கிளை கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொது பிரச்சாரத்தை முன்னிட்டு இந்த பகுதியிலே நடைபெற்ற இந்த திருமண பிரச்சாரம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சகோதரர் ஆஷிக் எம்ஏசி அவர்கள் மௌலிது என்பது ஒரு தெளிவான வழிகேடு என்கின்ற தலைப்பிலே அழகிய முறையிலே உரையாற்றினார்கள். இதை செவித்தாழ்த்து கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் மீதும் எங்கள் மீதும் இறைவன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.